ஹாய் ஹலோ. சனிக்கிழமை நேசமணி காலேஜ் கிரவுண்ட் மார்த்தாண்டத்தில் பண்ணிக்கிட்ட நோ எக்யூப்மெண்ட்ஸில் ஒர்க் அவுட்ஸ் என்னென்னன்றதை பார்த்துக்கோங்க. முதலாவதாக ஹோல்ட் ஆன் சிட்டப்ஸ் பண்ணிக்கிட்டோம். அதாவது 30 கவுண்டிங் சிட்டப்ஸில் 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கிறோம். சிட்டப்ஸ் பர்ஃபெக்ட் வேயாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது டவுன் போயிட்டு ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு எந்திரிச்சுக்கோங்க. எந்திரிக்கிற நேரத்துக்கு லெக்கு பெண்ட் வேயாக தான் இருந்துக்கணும். அதாவது மவுண்டட் வேயாக தான் முட்டியை வச்சுக்கணும். அப்படி காலை ஸ்ட்ரைட் பண்ணிக்கக்கூடாது. 10 கவுண்டிங் சிட்டப்ஸ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா 10 செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. செஸ்ட்டை விரித்து வச்சுக்கோங்க, குனிஞ்சு இருக்காதீங்க. 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு 10 கவுண்டிங் மறுபடியும் சிட்டப்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு 10 செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஹோல்ட் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக ஒரு 10 கவுண்டிங் சிட்டப்ஸ் போட்டு ஃபஸ்ட் செட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸை முடிச்சுக்கிறோம். நீங்கள் வாய்ஸ் போடுவீங்களா? அடுத்ததாக ஸ்டெப் இன் அவுட் சிட்டப்ஸ் ஒரு 30 செகண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் எந்திரிச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிறப்போ பட்டாக்ஸ் டவுன்வேர்டாக ஆக்ஷன் கொடுத்துக்கணும். அடுத்ததாக ஸ்லோ வேரியேட்டட் லோ டவுன் சிட்டப்ஸ். மெதுவாக இந்த மாதிரி கீழே உட்காந்துட்டு ஸ்பீடாக எந்திரிச்சிக்கணும். எந்திரிக்கிற நேரத்துக்கு லெக்ஸ் மவுண்டட் வேயாக தான் இருந்துக்கணும். சரியா? எல்லா ஒர்க் அவுட்டுமே ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு 10 or 12 கவுண்டிங் வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நோ எக்யூப்மெண்ட்ஸ் லெக் ஒர்க் அவுட் எல்லாமே பழக தான் புரிஞ்சு தெரிஞ்சு தெளிவாக பண்ணிக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்ததாக 5 செகண்ட்ஸ் இந்த மாதிரி வேரியேட்டட் ஹோல்ட் ஆன் சிட்டப்ஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்ததாக லெக் அப்டக்டு. இந்த மாதிரி காலை அசைச்சிக்கோங்க. பென் வேயாக நின்றுக்கிட்டு லெக்ஸ் இன் அவுட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அப்புறமாட்டு ஒயிட் ஸ்குவாட்ஸ் பண்ணிக்கோங்க. கால் நல்லா விரித்து வச்சுக்கிட்டு சிட்டப்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அனில் பாய், மனோஜ், ரஜித் இந்த ஒர்க் அவுட்ஸ் பெரிய அளவு ஃபாலோ பண்ணிக்கிட்டது கிடையாது. அதனால் அவங்க பண்ணுற ஒர்க் அவுட்டுக்கு ரொம்ப கடினமாக தான் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஒர்க் அவுட்ஸ் கொஞ்சம் கடினம் தான், ஆனால் இதை பழகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிற மாதிரியாக தான் இருக்கும். அடுத்ததாக ஆர்ச்சர் சிட்டப்ஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. முறையாக நீங்கள் இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கலன்னா ரஜித் இப்போ அவஸ்தைப்படுற மாதிரியாக தான் நீங்களும் இருந்துக்குவீங்க. அடுத்ததாக லெக் டேப் ஜம்ப் ஸ்குவாட்ஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒயிட் டிஷர்ட் பாய் ராய் அவங்க பண்ணிக்கிற மாதிரியே பண்ணிக்கோங்க. ரஜித் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமா? அடுத்ததாக இந்த மாதிரியா காஃப் வேரியேஷன்ஸ் போட்டுக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட் வேர்ட்ஸ் இந்த மாதிரி டோயை தூக்கிக்கிட்டு பேக் வேர்ட்ஸும் ஹீலை இந்த மாதிரி ரைஸ் பண்ணிக்கோங்க. ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட்ஸ் ஃபாலோ பண்ணிக்க முடியாத நாட்களில் வீட்டில் இருந்தோ இல்லை வெளியில் எங்கேயாச்சும் அப்படி இப்படின்னு பிஸியாக இருப்பீங்கள்ல, அந்த நேரங்களில் நான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணியே தான் ஆவேன் அப்படின்ற மாதிரி இருப்பீங்கள்ல. அப்போ வெயிட் வச்சு உங்களுக்கு ஒர்க் அவுட் போட்டுக்கிட்டால் தான் பக்கபலமாக இருக்கும்னுலாம் நினைக்க வேண்டாம். இந்த ஒர்க் அவுட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும், காலுக்கு ரொம்ப தெம்பாகவும் இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. இந்த ஒர்க் அவுட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணிக்கிற நேரத்தில் எந்த மாதிரியா ஃபீல் பண்ணிக்கிட்டுங்கிறத கமெண்ட்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. கண்டிப்பாக புது சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு மினிமம் 5 பேராச்சும் கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரியா ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது முட்டியை பெண்ட் பண்ணிக்காமல் தரையை டச் பண்ணி நின்றுக்கோங்க.